அடி முப்பாத்தா, இங்க கொஞ்சம் வா. சொல்லுங்க மாமா. நைட்டுக்கு என்ன சாப்பாடு செய்ய போற? வழக்கம் போல தோசை தான். டெய்லி தோசை தோசை போடுற திங்க முடியலடி மனுஷனால. சட்னியாவது நல்லா இருக்கிறியா? அதுவும் கன்றாவியா இருக்குது. நான் என்னங்க மாமா பண்றது? நைட்டு சோறு நீ திங்க மாட்டேங்கிறீங்க. சரி பிள்ளைங்களுக்காக ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தோம்னா அது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணட்டும்? எல்லாருக்கும் பிடிச்சது தோசை தான். தோசை எல்லாருக்கும் பிடிச்சது இல்ல. எல்லாரும் வீட்லயும் ஈஸியா செய்யறது. எடி நான் வாடிக்கு பேசிட்டு இருக்கிற, நீ வாடிக்கு போற? இல்ல நீங்க வம்புக்கு இருக்கிற மாதிரியே பேசுறீங்க மாமா. நீங்க நின்று பேசிட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன், தலை தான் வலிக்கும். அப்புறம் போய் நான் டீ போடுற வேலையும் பார்க்கணும். நான் போய் வேலை நிறைய கிடக்குது பாக்குறேன். சரி சரி, அதெல்லாம் விடு. இந்த மாசத்துக்கு என்ன வேணும் ஏது வேணும் கொஞ்சம் லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு வா. சம்பளம் வந்துருச்சு. என்னது? சம்பளம் வந்துருச்சா? அப்பாடா, எனக்கு இப்பதாங்க மாமா நிம்மதியா இருக்குது. உனக்கு என்னடி நிம்மதி? மாமா, எனக்கு அவசரமா 2000 ரூபாய் பணம் வேணும். உங்ககிட்ட கேட்கலான்ட்டு இருந்தேன். சம்பளம் வரட்டும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு எதுக்கடி அவ்வளோ காசு? என்ன கோடி ரூபாய் தரீங்க, அவ்வளோ காசுன்னு இழுக்கிறீங்க? 2000 ரூபாய் கேட்டிருக்கிறேன். அதான் எதுக்கு? இங்க பாருங்க மாமா, ஏன் எதுக்குனால கேட்காதீங்க. கேட்டா கொடுங்க, அனாவசியமான செலவு பண்ண மாட்டேனாக்கும். சரி சரி, அது அப்புறம் பார்க்கலாம். போய் லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு வா. இருங்க மாமா, நல்லா நேத்தே ரெடி பண்ணிட்டேன். எடுத்துட்டு வரேன், உட்காந்துட்டு இருங்க. கவிதை மாதிரி எழுதிட்டு வந்துட்டியா? ஆமா, கண்மணி அன்போடு காதலன்னு எழுதிட்டு வந்துருக்கிறேன். ஏன் மாமா வயிற்று கிளப்பிட்டு இருக்கிறீங்க? எல்லாம் வீட்டுக்கு என்னென்ன வேணுமோ சஞ்சய் வச்சு எழுதிட்டு வந்துருக்கிறேன். என்னன்னு படிங்களாக்கும். அரிசி, புளி, மிளகா, வத்தப்பொடி. என்னடி இவ்வளோ லிஸ்ட் நீண்டுட்டு இருக்குது? ஆமாங்க மாமா, இதெல்லாம் வீட்டுக்கு வேணுமாக்கோ. இதெல்லாம் இல்லைன்னா இந்த மாசத்தை எப்படி ஓட்டுறது? என்னடி காஜலு, ஐலைனரு, மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீனா? இதெல்லாம் நீ போட மாட்டிய? இனிமே போடலான்ட்டு இருக்கேங்க மாமா. என்னடி சொல்ற? மாமா, கண்ணுக்கு ஐலைனர் கண்டிப்பா வேணும், மஸ்காராவும் வேணும், காஜலும் வேணும், லிப்ஸ்டிக் வேணும், மாய்ஸ்சரைசர் வேணும், எல்லாமே வேணும். முக்கியமா சன்ஸ்கிரீன் வேணும். வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஏண்டி இதெல்லாம் என்னன்னே உனக்கு தெரியாதே? இது பேர்ல எப்படி நீ தெரிஞ்சுக்கிட்ட? நானும் டெவலப் பண்ணுமில்ல. நீங்க மட்டும் வீட்டுக்குள்ள சோபா, ஹோம் தியேட்டர், டிவின்னு வசதியா வாங்கி போட்டுருக்கீங்க. நான் ஏதாவது கேட்கறேனா? எனக்கு இதெல்லாம் வேணும். மல்லிகை ஜாமான் லிஸ்டோட இதையும் வாங்கிட்டு வந்து கொடுங்க. திமுரு பிடிச்சவ. இந்த மானங்கட்ட கண்ணுக்கு ஐலைனர் வேணுமா? கண்ணை பாரு, கண்ணை நல்லா கருவண்டாட்டம் 2 டாட் வச்ச மாதிரி இருக்கு. இதுக்கு மஸ்காரா வேணுமா? என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமா, யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்புறம் என்னமா எழுதியிருக்க, நீயே சொல்லிருமா. வேற என்ன எழுதியிருக்கேன்? காலுக்கு நெயில் பாலிஷ் வேணும்னு எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறம் முடிக்கு ஹேர் ஸ்ப்ரே வேணும்னு எழுதியிருக்கிறேன். முடி அதுக்கப்புறம் சாஃப்டா இருக்கிறதுக்கு ஆலிவேரா ஜெல் வேணும்னு எழுதியிருக்கிறேன். அப்புறம் பல்லு நல்லா விளக்கணுங்க மாமா. கோல்கேட் பேஸ்ட்லாம் வேண்டாம். எனக்கு சூப்பரா ஒரு ஐஸ்கிரீம் பேஸ்ட் தான் வேணும். என்னது ஐஸ்கிரீம் பேஸ்டா? ஆமாங்க மாமா, புதுசா மார்க்கெட்ல வந்திருக்குதுங்களாமா. அதை போட்டு பல்லு தேய்ச்சோம்னா பல்லு நல்லா வெள்ளையாயிருமாமா. கருமம் பிடிச்சவளே, சம்பளம் வந்துச்சுன்னு தெரியாம சொல்லிட்டேன். இவா மல்லிகை ஜாமான் லிஸ்ட்டை விட ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்காளே. முப்பாத்தா, எனக்கு சம்பளமே 30,000 தான். அதுல வீட்டுக்கு மல்லிகை ஜாமான் வாங்கறதுக்கே காசு பத்தாது. எல்லாம் இஎம்ஐல வாங்கி போட்டிருக்கிறேன். இதுக்கெல்லாம் லோன் கட்டணும். இதுல எப்படி முப்பாத்தா உனக்கு நான் இதெல்லாம் வாங்கி கொடுப்ப? ஓ, நீங்க அப்படி வரீங்க. நானே ஒன்னு கேட்கணுங்க மாமா. ரொம்ப நாள் டவுட். என்னதுடி? ஆமா, வீட்ல ஒரு சோபா வாங்கி போட்டுக்கிறீங்களா? அதோட ரேட் என்ன? 50,000 ரூபாய். காஸ்ட்லி சோபாவாக்கு. காஸ்ட்லி சோபா தான். அதுல 24 மணி நேரம் உங்க அம்மா தான் படுத்துக்கிட்டே இருக்குது. வேற யாராவது படுத்துக்கிட்டு இருக்கா? எதுக்கு பேச 50,000 கொடுத்து சோபா வாங்கி போட்டுக்கிறீங்க? எங்க ஊர்ல 50,000 இருந்துச்சுன்னா இடமே வாங்கிடலாமாக்கு, தெரியுமா? ஏண்டி உங்க ஊர்ல 50,000க்கு எவண்டி இடம் தந்துட்டு இருக்கிறான்? அட 50,000 கொடுங்க, இடம் வாங்கி நான் காட்டுறேன். முப்பாத்தா, சோபாலாம் ஒரு வீட்டுக்கு வேணும்டி. 4 பேர் வந்தா பார்க்க மாட்டாங்களா என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு? சரியா சொன்னீங்க மாமா. அந்த 4 பேர் தான் நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம வீட்டுக்கு யாருமே இது வரைக்கும் வந்ததே கிடையாது, உங்க அம்மாவை தவிர்த்து. கூட பிறந்த தோங்கச்சி கூட வந்தது கிடையாது. எங்க வீட்டாளுங்க வர்றதே கிடையாது. வேற யாரு வர்றா? உங்க அம்மா பாப்பர் பேன் படுத்துட்டு இருக்கிறதுக்கு 50,000 செலவு பண்ணிருக்கீங்களாக்கோ. நியாயம்தான், யோசிச்சிருக்கணும் நானு. அப்புறம் இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே இந்த கட்லு, எதுக்குங்க மாமா இவ்வளோ பெரிய கட்லு? ஏய், வீட்டுல கட்டில் இருந்தா தாண்டி நல்லா இருக்கும். மனுஷங்க படுத்து எந்திரிச்சு வேலைக்கு போக வேண்டாமா? கீழே எல்லாம் படுத்தா எந்திரிக்கவே முடியாதாக்கோ. சரியா சொன்னீங்க மாமா. கட்டில் மேல படுத்தா தூக்கு வருமா? கீழே பாய் விரிச்சு படுத்து பாருங்க, தூக்கம் தன்னை போல வரும். முக்கியமா
12 மணி வரைக்கும் அந்த மொபைலை நோண்டிட்டே இருக்கீங்களே, அதுக்கப்புறம் காலையில் எப்படி எழுந்திருப்பீங்க? அது கேட்டால் உடம்பு வலியும்பீங்க. மெத்த மேலே வச்சா தாங்க மாமா உடம்பு வலியெல்லாம் வரும். சரியாதான் சொல்றா. அப்புறம் இங்கே இருக்கிற லேப்டாப் இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. உப்பாத்தா, அதுல வேலை பார்த்துட்டு இருக்கிறேன்டி, ஆபீஸ் வேலை. என்ன பொல்லாத ஆபீஸ் வேலை? எங்க ஊர்ல எல்லாம் காலையில வயக்காட்டுக்கு போனாங்க, சாயங்காலம் வீட்டுக்கு வந்துருவாங்களாக்கோ. நீங்க வேலைக்கு போறேன்னு அங்கேயும் வேலை பாக்குறீங்க, வீட்டுல உட்காந்து இங்கேயும் இந்த பொட்டி திறந்து வச்சுட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. கேட்டா வேலை பார்க்கறேங்கிறீங்க. என்ன கருமமோ ஒன்றும் புரியல. சரி, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? முதல்ல இஎம்ஐக்கு எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் தண்ட கருமாந்திரம். சம்பாதிக்கிறது 30,000, அதுல 30 இஎம்ஐ போயிட்டு இருக்குது. என்னடி பொசுக்குன்னு கருமாந்திரன்ட்ட? அப்புறம் என்னைக்கு பொண்டாடி பேச்சு கேட்டுக்கிறீங்க? போய் பைக் வாங்குனீங்க, அதோட விலை 2 லட்ச ரூபா. 2 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா 4 வீடு வாங்கலாமாக்கோ. 4 வீடு வாங்குவியா? அட ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேங்க. அப்புறம் கட்லு, சோபா, ஃப்ரிட்ஜ், டிவி. நம்ம வீட்டில் முதல்ல சாதாரண டிவி இருந்துச்சு, இப்போ செவுத்துல மாட்ட டிவி ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க. அவ்வளோ பெரிய டிவி எதுக்குங்க மாமா? பார்க்கறதுக்கு உங்களுக்கும் நேரம் இல்லை, ஏன்னா 24 மணி நேரம் ஃபோனைவே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆமா ஆமா, கரெக்டு தான். டிவி நம்ம பாக்குறதே இல்ல. பசங்க, படிக்கிற பசங்க, அதுங்களும் இப்போ ஃபோன் தான் பார்க்குதுங்க, டிவி பார்க்க மாட்டேங்குதுங்க. வெட்டி மாமா அந்த டிவி 10,000 டிவி வாங்கி மாட்டி இருந்திருக்கலாம். 1.5 லட்ச ரூபா கொடுத்து டிவி வாங்கி மாட்டி இருக்கிறீங்க. நீங்க சரியான லூசுங்க மாமா. அப்புறம் முக்கியமா ஒன்று சொல்றேன், அந்த ஃப்ரிட்ஜை போய் திறங்களேன், அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. ஏதாவது வாங்கி வச்சா தானே. பழம் வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்காதடி, வெளியவே வைடிங்கிறீங்க. காய் வாங்கிட்டு வந்தா ஃப்ரிட்ஜில் வைக்காதடி, அது எனர்ஜி பூரா போயிருண்டி. உடனே காய் வாங்கி உடனே சமைடின்னு சொல்றீங்க. மாவு வாங்கியாவது ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு பார்த்தோம்னா, ஐயோ மாவு வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடாதடி, உடம்புக்கு கெடுதல்டின்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்குங்க மாமா அந்த ஃப்ரிட்ஜு? ஏய், இதெல்லாம் இருந்தா தாண்டி 4 பேர் நம்மளை மதிப்பானுங்க. கடங்காரம் வந்து மிதிக்காம இருந்தா சரி. வீட்டுக்கு என்ன உபயோகமாகுதோ அதை வாங்குறது இல்ல. என் கழுத்துல செயின் இல்ல, செயின் வாங்கி கொடுக்கணும் என்ன வருது உங்களுக்கு? அது மட்டும் வராதே. வாங்கி கொடுத்துட்டாலும் இவ அப்படியே போட்டுட்டு தான் மொத்த வேலையை பார்ப்பா. 30,000 சம்பாதிச்சமா, 10,000 தின்னமா, 20,000 பேங்க்ல ஓட்டு வச்சமான்னு இருக்கிறதா வாழ்க்கை. 30,000 சம்பாதிச்சமா, 30 இஎம்ஐ கட்டணமா, மாச கடைசியில் எவங்கிட்ட போய் கடன் வாங்கினோமான்னு இருக்கிறதா ஒரு வாழ்க்கையா? ஐயோ, கரெக்டா கண்டுபிடிச்சு பேசிட்டு இருக்காளே. இந்த பாயிண்ட் எல்லாம் யார் எடுத்து கொடுத்தான்னு தெரியலையே இந்த படிக்காத முட்டாளுக்கு. என்ன படிக்காதவ இதெல்லாம் எப்படி பேசிட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? இது கூட தெரியலனா 10 வருஷம் எதுக்கு நான் உங்களோட குடும்பம் நடத்திட்டு இருக்கிறேன். எங்க ஊர்ல எல்லாம் 10,000 வேலைக்கு போவானுங்க, 3,000 திம்பானுங்க, 7,000 பேங்க்ல ஓட்டு வைப்பானுங்க. அப்படிதான் சொத்து பத்தெல்லாம் சேர்த்துறானுங்க. இங்க 1 லட்சம் சம்பளம் வந்தாலும் 1 லட்சத்துக்கு இஎம்ஐக்கு அதையாவது வாங்கி வைப்பீங்க. கேட்டோம்னா 4 பேர் மதிக்கணும் மிதிக்கணும் தத்துவம் பேர பேசுவீங்க. போதும், நீங்க இஎம்ஐ கட்டுங்க, இல்ல டிவி பெருசா வாங்கி மாட்டுங்க, இல்ல ஆண்டனாவையே வீட்டுக்குள்ள வந்து வைங்க. எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கும் இந்த மேக்கப் ஜாமானமெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. செலவோட செலவா இதுக்கும் இஎம்ஐ கட்டுங்க. உப்பாத்தா, நீ பழி வாங்க பேசிட்டு இருக்கிறியா? அப்புறம் பேசாம 2,000 ரூபாய் கேட்டதுக்கு 24 கணக்கு கேக்குறீங்க. இதெல்லாம் நான் கேட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், வீடு ரணகலம் ஆயிரும். நான் தான் இதெல்லாம் கேட்கறது இல்ல. படிச்சவங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். எங்க இஎம்ஐ குறைஞ்ச பாடே இல்ல. இங்க பாருங்க மாமா, ஒன்னே ஒன்று சொல்ற, கடைசியா கேட்டுக்கோங்க. இஎம்ஐ கட்டவனோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால எல்லா கடனையும் அடைச்சிட்டு ஒழுங்கா பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துற வழியை பாருங்க. 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் போதும். 4,000 ரூபாய்க்குள்ள குடும்பம் நடத்திட்டு 6,000 ரூபாய் சேர்த்து வைக்கலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையை செய்யாதீங்க மாமா. முக்கியமா ஒன்று சொல்றேன், இந்த சாணி தட்டுறவன் என்னை கிண்டல் பண்ணி பேசுற வேலையில நிறுத்திக்கோங்க. படிக்காத எனக்கே இத்தனை விஷயம் தெரியுது, நீங்களே என்னத்த படிச்சீங்களோ? உங்களோட பேசி தலைவலி வந்து தான் மிச்சம். நான் போய் டீயை போட்டு குடிக்கிறேன், நல்லா உட்காந்து யோசிங்க. இந்த மேக்கப் பொருள் எல்லாம் சும்மாவா சொல்லிட்டு போற? இல்ல மளிகை ஜாமானத்தோட அதையும் சேர்த்து வாங்கிட்டு வாங்க, எனக்கு வேணும். அறிவு கட்டவ, என்ன இஎம்ஐ வாங்காதங்கிறா. இவ மேக்கப் ஜாமானத்தை குறைச்சாலே போதும், பாதி பிரச்சனை தீந்துரும்.